ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம் பேசிக்கா கூலம்ப்ஸ் லா பிளஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரிலேட்டடா உள்ளது. இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே மாதிரியான 2 பாசிட்டிவ் சார்ஜ் 2a டிஸ்டன்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி. அப்போ அந்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் 1 உடைய சார்ஜ் குவான்டிட்டி கேபிட்டல் Q. அதே மாதிரி சார்ஜ் குவான்டிட்டி 2 பார்ட்டிகிள் 2 உடைய சார்ஜ் குவான்டிட்டியும் கேபிட்டல் Q தான். இப்போ புதுசா ஒரு சார்ஜ் ஒரு Q நாட் கொண்ட சார்ஜ் குவான்டிட்டி உள்ள ஒரு பார்ட்டிகிளை கொண்டு பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம வந்து இதோட சென்டர்ல எக்ஸாக்டா வைக்கிறோம். இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த இது இது எல்லாமே பாசிட்டிவ்ங்கிறதுனால ஒண்ணுக்குள்ள ரிப்பல்ஸ் பண்ணும். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்லயும், இந்த பார்ட்டிகிள் 2ல இருந்து வரக்கூடிய ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்லயும் இருக்கும். இருக்கிறதுனால ஸோ அது மட்டும் இல்லாம இது சென்டர்ல எக்ஸாக்டா இருக்கிறதுனால இதுல எக்ஸாக்டா பேலன்ஸ் ஆயிரும். இதுல எந்த ஒரு மோஷனும் இருக்காது. அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் என்ன இதை இந்த இடத்த தான் நான் வந்து ஆரிஜினா ஃபிக்ஸ் பண்றேன். எக்ஸாக்ட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0வா இருந்தா என்னோட இது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனா இருக்குது. ஸோ அதுதான் மீனிங். அப்புறம் இதுக்கு நான் இந்த செட்டப்புக்கு நான் எப்படி ஈக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நான் கண்டுபிடிப்பேன். அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதுல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன் இப்போ இந்த என்னோட சிஸ்டத்தை. ஸோ இந்த சிஸ்டத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய நான் வந்து என்ன பண்றேன்னா, ஸ்டார்ட்டிங்ல என்னுடைய சிஸ்டத்துல இது ஈக்குலிபிரியமா இருக்குது. ஸ்டார்டிங்ல இது இருக்கு. ஏதோ ஒரு வகையில நான் வந்து இத டிஸ்டர்பன்ஸ் பண்றேன். ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் நான் மூவ் பண்றேன். அந்த எக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ வச்சுலாம். நான் இதுல டிஎக்ஸ் போட விரும்பல. எக்ஸ்ன்னு போட்டாலே போதுமானது தான். ஓகேவா? அதனால டிஎக்ஸ்ங்கிறது தான் ஜெனரலா ரொம்ப சின்னது. அதாவது டிஎக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. மைனூட் எக்ஸாக்ட்டா 0ங்கிற மாதிரி. ஆனா இந்த இடத்துல எக்ஸ்க்கு நான் குறிப்பிடுறேன்னா, எக்ஸ்ங்கிறது ஓரளவு நல்ல வேல்யூ வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன வேல்யூன்னு சொல்ல முடியாது. அகைன் ரொம்ப பெரிய வேல்யூன்னு சொல்ல முடியாது. ஓரளவு தோராயமான வேல்யூ வந்ததுனால எக்ஸ் நான் குறிப்பிட்டுக்கிறேன். ஸோ அந்த டைம்ல அந்த பொசிஷன்ல எக்ஸ்ங்கிற பொசிஷன்ல என்னுடைய ஆக்ஸலரேஷன் எக்ஸ் டபுள் டாட் இது வந்து இதுவும் ரைட் ஹேண்ட் சைடு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் செட்டப் ஆக்சுவலா. ஓகே, இதுக்கு நம்ம எக்ஸாக்டா ஃப்ரீ பார்ட் டயக்ராம் வரும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இந்த பொசிஷன்ல இதோட ஃப்ரீ பார்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு நான் இங்க வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலா. ஃப்ரீ பார்ட் டயக்ராம்ல புதுசா என்ன இருக்கணும்? அதோட என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஓகே, நம்ம இதை ஃபுல்லா முடிச்சுக்குவோம். ஸோ ஃப்ரீ பார்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும் ஆக்சுவலா? F2 ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ F2 ஓட ஃபோர்ஸோட வெக்டார்ல நான் எழுதியிருக்கேன். F2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F2 I வெக்டார். ஐங்கிறது வந்து என்னோட யூனிட் டைரக்ஷன் இந்த 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 பக்கம் இருக்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ்ங்கிறது டைரக்ஷன் குறிக்குது. F1 வெக்டார் பாத்தீங்கன்னா, இந்த சார்ஜ் 1ஆல இதுல ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா, F1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அதோட மேக்னிட்யூட் டைம்ஸ் நம்ம யூனிட் வெக்டார். ஸோ வந்து பேசிக்கா இது 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 போக வேற எந்த ஒரு வெக்டாரும் இது எந்த ஒரு ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. அதுங்கிறது நல்லா தெரியும். கிராவிட்டி ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகல ஆக்சுவலா. இதுக்கு காரணம் என்னன்னா, கிராவிட்டி ஃபோர்ஸ் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. அதே சமயத்துல அத பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால நம்ம அத வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். நம்ம அத பத்தி பேசணும் அவசியம் இல்ல. அதனால நான் கிராவிட்டி ஃபோர்ஸ் பத்தி பேசல. இப்போ வந்து ஏன்னா கிராவிட்டி கீழ் நோக்கி இருக்கிறதுனால, இப்போ இதே டைரக்ஷன்ல கிடையாது. இப்போ அ அதே இது வந்து இந்த பக்கம் கினெடிக் டயகிராம் வரைஞ்சோம்னா, அதோட எஃபெக்ட் டயகிராம் வரைஞ்சோம்னா, என்னுடைய ஆக்ஸலரேஷன் இந்த டைரக்ஷன். ஸோ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். மாஸ்ங்கிறது இந்த பார்ட்டிகிள் இருக்குல்ல, இந்த Q நாட் அப்படிங்கிற பார்ட்டிகிளோட மாஸ். ஸோ அந்த மாஸ் வந்து மாஸோட பார்ட்டிகிள் வந்து m. ஸோ ஆக்ஸலரேஷன் வெக்டர். ஸோ ஆக்ஸலரேஷன் வெக்டர் நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஆக்ஸலரேஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x டபுள் டாட் I பிளஸ் 0j. அதாவது y டைரக்ஷன்ல எந்த ஒரு மோஷனும் நடக்கல. ஸோ ரெஸ்ட்ரெயின் ஆகல. ஸோ y டைரக்ஷன்ல எந்த மோஷனும் இல்ல. எந்த ஃபோர்ஸும் கிடையாது. பேலன்ஸ் ஆயிடுச்சு. x டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா x டபுள் டாட் I. அதாவது இந்த டைரக்ஷன்ல மோஷன் இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா உள்ளது. ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்றோம். நியூட்டன்ஸ் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் வெக்டர். ஸோ ஆல் த ஃபோர்ஸ் வெக்டர் நம்ம கூட்டிட வேண்டியது. F1 வெக்டர் பிளஸ் F2 வெக்டர் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் வெக்டர். ஸோ F1 வெக்டர் நமக்கு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ F1 F2 நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலா. அதோட மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம கூலும் லாவை யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, என்ன இருக்குது? ஸோ கூலம்ஸ் லா இஸ் ஈக்குவல் டு K இன்டு Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கேவை நான் கேவாவே நான் வச்சுக்கிறேன். அது அப்புறம் நான் வந்து 1/4 நான் மாத்திக்கிறேன். ஸோ K இன்டு இங்க வந்து Q1ங்கிறது வந்து இப்போ இந்த சார்ஜ் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஆக்சுவலா. இப்போ Q1 அப்படிங்கிறது இந்த சார்ஜோட குவாண்டிட்டி Qங்கிற சார்ஜ் குவாண்டிட்டி இருக்கு. அடுத்தது இது வந்து Q0ங்கிற சார்ஜ் குவாண்டிட்டி இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இது இப்ப இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இதோட டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இருக்கா? அதாவது
நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் இங்க மூவ் பண்றதுனால ஏ பிளஸ் எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் இது இருக்கு. ஸோ சிமிலர்லி எஃப் டூ உடைய பார்ட்டிகிள் நம்ம எஃப் டூ ஓட பார்ட்டிகிள் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளால கியூ நாட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்க கே இன்ட்டு கியூ, அதாவது கியூ அப்படிங்கிறது சேம் குவான்டிட்டியா இருக்கிறதுனால கியூ போட்டாச்சு இன்ட்டு கியூ நாட். இங்க பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுங்க, அதாவது நம்மளுடைய இந்த நியூ நியூ போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கரெக்டா எக்ஸாக்டா பார்த்தோம்னாக்க ஏ மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இங்க ஏ இருக்கிறதுனால இங்க ஆல்ரெடி ஏ இருக்கு. அது போக எக்ஸ் டிஸ்டன்ஸ் இங்க மூவ்மெண்ட் ஆகிறதுனால ஏ மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கா எனக்கு மேக்னிடியூட் கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டையும் ஸோ நான் மேக்னிடியூட இங்க சப்ஸ்டிட் பண்றேன். எனக்கு இந்த வேல்யூ வருது. ஆக்சிலரேஷன் எம்எக்ஸ் ரெண்டு போட்டாச்சு. எல்லாம் ஓகே. ஸோ எக்ஸ் இங்க இங்க எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் இருக்கு. ஐ டைரக்ஷன் மட்டும் தான் இங்க ஃபோர்ஸா இருக்குது. மத்த எல்லாமே பேலன்ஸா இருக்கு. ஸோ சிஸ்டம் ஃபுல்லா பேலன்ஸா இருக்கு. இப்போ வந்து ஐ டைரக்ஷன் ஐ வெக்டாரை மட்டும் ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஃபர்தர் சிம்ப்ளிஃபை பண்றேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன், இதையும் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அதுக்கு பிறகு நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். அதாவது என்னன்னா இது ஒரு எல்சிஎம் சொல்லுவாங்க, எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு வந்து இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்மெட்ல இதை நான் இங்க மாத்திருக்கேன். ஆக்சுவலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எல்சிஎம் எல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணா நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து உட்காந்துருவீங்க. இப்போ இந்த இதுல இருந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயத்துல இருந்தா முக்கியம் ஆக்சுவலா. இங்க பாருங்க, a square plus 6 square the whole square minus 2ax the whole square எப்படி இருந்துச்சு. இதை வந்து ஏவா எடுத்துக்கிட்டேன். இந்த டேர்மை இந்த டேர்மை பியா எடுத்துக்கிட்டேன். அப்போ a plus b into a minus b is equal to a square minus b square. ஸோ இந்த ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா எக்ஸுங்கிறது நாம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சின்ன டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஓவரால் ஃபைனட்டான உள்ளது. ஆனா ஏவை கம்பேர் பண்ணும்போது அதோட வேல்யூ சின்ன விஷயங்கள் அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணும்போது அதோட வேல்யூ பெருசா டிஃபரன்ஸ் ஆகும். நம்ம இப்போ கண்டுபிடிக்கும் போது அப்ராக்சிமேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஆக்சுவலா. பட் ஓகே. இப்போ வந்து இது வந்து சூட்டபிள் ஆகும் ஆக்சுவலா. இது வந்து ஒரு சின்ன ஏதாவது இந்த இந்த ஈக்குவேஷன் பேசிக்கா அது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஈக்குவேஷன் எக்ஸாக்டா சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் சூட்டபிள் கண்டிப்பா ஆகும். அப்போ வந்து இதை பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ரெகுலேட் பண்ணிடலாம் ஜீரோ வைக்கிறத. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹையர் ஆர்டர் பேசிக்கா நம்ம என்ன பண்றோம், ஹையர் ஆர்டர் டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா வந்து அது வந்து ஜீரோ தான் எக்ஸாக்டா. அது வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் ஆக போறது இல்ல அப்படிங்கிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ பண்றோம்னா ஏ பவர் ஃபோர் வருது. மேல ஏ இருக்கு. அந்த ஏவும் ஏ பவர் ஃபோர் கட் ஆகி ஏ கியூப் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலா எனக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்றேன். பாத்துக்கோங்க, இதை ரீஅரேஞ்ச் பண்றதுனா என்ன ஆன்சர் வருது. இது அப்படியே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணாச்சுன்னா கேக்கு பதிலா 1/4/2 எப்சிலான் நாட் போட்டேன். ஸோ எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணாச்சுன்னா எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. உங்களுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அதோடைய ஆக்ஸலரேஷன் ஒரு பார்ட்டிகளோட ஆக்ஸலரேஷன் வந்து அதோடைய மீன் பொசிஷன்ல இருந்து, அதாவது மீன் பொசிஷனுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். ஆனா அதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படியே டுவர்ட்ஸ் ஈக்விலிபிரியம் பொசிஷனா இருக்கும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ், இந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் இருக்கா, இந்த ஆக்ஸலரேஷன் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்னா இந்த இடத்துல உள்ள பொசிஷனுக்கு எக்ஸாக்டா ப்ரொபோஷனலா இருக்கும். ஆனா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து ஆக்ஸலரேஷன் அதாவது வந்து ரிட்டார்டேஷன் அப்படிங்கிற மீனிங்மே வரும். பட் இதான் ஆக்சுவலா இதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டெஃபினேஷன். ஸோ அதை இருந்து நம்ம வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டி நீக்கிறது கே போடுவோம். அதை நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிம்பாங்க. அதாவது ரேடியன் ஃப்ரீக்வன்சி. ரேடியல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுக்கு இப்போ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனையும் நம்மளோட ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணா நம்மளுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதாவது நம்மளுடைய இது எவ்வளவு ஃப்ரீக்வன்சில அப்படியே வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாச்சுன்னா எவ்வளவு ஃப்ரீக்வன்சில அது வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வைப்ரேட் ஆகுது இல்ல, இந்த கிராஃப்ட் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி வைப்ரேட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அதோட வேல்யூ, மேக்னிடியூட் வேல்யூ. ஸோ ரேடியன் பெர் செகண்ட். நமக்கு இன்னொரு இன்னொரு ரிலேஷன் தெரியும். ரேடியன் பெர், அதாவது ரேடியல் ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் உள்ள ரிலேஷன் ஒமேகா என் ஈக்குவல் 2π/t. ஸோ இதுல இருந்து டைம் பீரியட் இங்க இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் பீரியட் தான் அவங்க கேட்கறாங்க. எவ்வளவு டைம் பீரியடா ஆசிலேஷன் ஆகும். ஸோ டைம் பீரியட் பேசிக்கா என்னதுன்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும். ஸோ இதான் டைம் பீரியட் பேசிக்கா. ஸோ வந்து அப்படிங்கும்போது டீ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணாச்சுன்னா மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கரெக்ட் ஃபைனல் ஆன்சர் இந்த ஆன்சர் வரும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலா. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை நீங்க நல்லா படிச்சுட்டு அதுக்கு நியூட்டன்ஸ் லாவா கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை அப்ளை பண்ற விதங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த சின்ன மோஷனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளே, எவ்வளவு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்
அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நுணுக்கமா நீங்களே நீங்களே கையாண்டு நீங்க போட்டீங்கன்னா, போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியா சுலபமா வந்துரும். இந்த மாரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா பார்க்கறதுக்கு டஃப் மாரி தெரியும். நீங்க வந்து நியூட்டன்ஸ் லா நீங்க கரெக்ட்டா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயமே இருக்காது. நியூட்டன்ஸ் லா தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். நியூட்டன்ஸ் லாவ நீங்க ஓரளவு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, ஓரளவு 70, 80% ப்ராப்ளங்கள வந்து பிசிக்ஸ்ல ஈஸியா சால்வ் பண்ணிறலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கு பெருசா ரொம்பலாம் இருக்காது. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எதுவுமே. இதுவரைக்கும் நான் வந்து பெருசா உங்கள மனப்பாடம் பண்றதுக்கு எதுவுமே நான் சொல்லவே இல்ல. கூலம்ப்ஸ் லா பத்தி நான் உங்கள்ட்ட பேசியிருக்கேன். அத பத்தி பேசணும். எஃப்=ma பத்தி நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஜெனரல் ஃபார்ம்ல நீங்க படிக்கணும். நீங்க இத படிக்கணும்னு பெருசா அவசியம் கூட கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். இது நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே. பட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான். மத்தபடி ரொம்ப வேற வேற எதுவுமே நான் படிக்க சொல்லவே மாட்டேன் ஆக்சுவலா. ஸோ இதுதான் முக்கியம். ஓகேங்களா? தேங்க் யூ.